நமக்கு கிருபை வேணும், கிருபை வேணும்னு வாசிக்கிறோம் இல்லையா? எங்க வாசிக்கிறோம்? என் உடம்புல நிறைய வியாதி இருக்குது, முள் இருக்குன்னு சொல்லி பவுலடியார் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன சொன்னாரா? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் கிருபை பூரணமாய் விளங்கும். ஆனால் ஒன்று ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், பலவீனத்திலும் கர்த்தருடைய கிருபை தேவை, ஆசீர்வாதத்திலையும் கர்த்தருடைய கிருபை தேவை. ஆசீர்வாதம் வந்துதான் நிறைய குடும்பங்கள் அழிந்து இருக்கிறது. ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிற நிறைய ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரையே மறந்து விடுகிறோம். அதனால கிருபை எப்பவும் நமக்கு தேவையாக இருக்கிறது. பலவீனத்தில் மாத்திரமல்ல, நாம் பலம் உள்ளவர்களாக இருக்கும் போது கூட நம்ம கிருபை தேவை. ஏன்? கர்த்தருக்குள் நாம் நிலைத்து நிற்கணும், அவரை விட்டு தூரமா போக கூடாது. ஆண்டவரே, என்ன நீங்க பணம் இல்லாமல் ஏழையை ஆக்காதீங்க, அதனால நான் என்ன பண்ணுவேன்? நான் திருடுவேன், திருடி உங்களுடைய நாமத்தை கெடுப்பேன், அவ்வளவு ஏழ்மையை கொடுக்க வேண்டாம். அதே நேரத்தில் எனக்கு நிறைய பணத்தையும் கொடுக்காதீங்க, நீங்கள் நிறைய பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களை நான் மறந்து விடுவேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமாக நாம் போகக்கூடாது. அல்லது கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆஸ்வதித்தால் அவர் கிருபை மேலே சார்ந்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் அவருடைய ஸ்லிப்பு ஆகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நம்ம வாழ்ந்து இருக்கும்போது என்ன செய்யணும்? நமக்கு கிருபை நமக்கு வேணும். சரி.